உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என்னோட பேரு நவீன்ராஜ். நான் தமிழ்நாடு டிஎன்பிடிசிஎல் டிஎன்இபிலேருந்து எடுத்திருக்கேன், டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஏஇ ஆக்சுவலா. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ கல்லூரி முடிச்சிங்கன்னா எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? 2016 நான் பிஇ முடிச்சுட்டேன். ஸோ 2016 முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் நெக்ஸ்ட் எம்இ பேக் டு பேக் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷனுக்காக கேட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2018 எக்ஸாம் டிஎன்இபி நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் அங்கேயே கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு மற்ற எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கு, டிஆர்டிஓ, மற்ற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கோவிட்க்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கோவிட்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. இப்போ சாரல் டாக்ஸோடைய பழைய லாஸ்ட் இயர் ஒன் இயர் பிஃபோர் என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இதே மாதிரி வீடியோவில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு தாட் வந்துச்சு, சரி திருப்பி நாமளே வருவோம், முதல்ல திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு வச்சுட்டு வந்தேன். இது உங்களுடைய எத்தனாவது முயற்சி சார்? 2018 டிஎன்இபியை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இபி கண்டக்ட் பண்ணல. டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் இபி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது என்னோட செகண்ட் டைம் முயற்சி ஆக்சுவலாக. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு படிச்சிங்க, திரும்ப விட்டுட்டீங்க, திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது சார்? டிஃபிகல்ட்டாக இருந்ததா, இல்லை திரும்ப வந்துடலாம் படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்ததா, அந்த மாதிரி கேட்குறேன். இது என்னன்னா, அப்பா என்ன சொல்லுவாருன்னா, டெக்னிக் வந்து சுத்தமாக ஒரே ட்ராப் பண்ணிட்டு போயிடாத. அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வச்சு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரியாச்சும் சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்க வேணாம், என்ன சிலபஸ் இருக்குனாச்சும் படி கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுறது. பேக் டு பேக் என்னால் கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் சிலபஸ் ஏதாச்சும் எப்படியாச்சும் எடுத்து பார்ப்பேன். ஒரு 4 இயர்ஸாக வந்து ப்ரைவேட் ஜாப்ஸில் இருந்ததுனால ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ண முடியல. லாஸ்ட் இயர் ஜாப் குவிட் பண்ணிட்டு வந்து ஒரு 20-30 டேஸ் தான் கேப் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த 30 டேஸ்க்குள்ள நல்லா படித்தோம் வந்துச்சு. ஓகே. இப்போ 10 யூனிட்ஸ் இருக்குல்ல சார்? 10 யூனிட்ஸை நம்ம என்ன சோர்ஸில் படிக்கலாம், எது முக்கியமாக படிக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் சார். ஸோ மற்ற ப்ரைவேட் சென்டர்ஸோடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அவுட் சோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்த நோட்ஸு இல்லை லைப்ரரி கிட்ட இருந்து எடுத்தது எல்லாமே வெளியில இருந்து தான். நான் சுத்தமாக எதுவும் வாங்கல, கோச்சிங் எங்கேயும் போகல. 8 இயர்ஸ் பிஃபோர் கோச்சிங் போயிருந்தேன், அதுவும் கேட்டுக்காக போயிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக. அவ்வளோதான். ஓகே. இப்போ ஏதாவது ஒரு 5 யூனிட் முக்கியமாக படிச்சே ஆகணும்னா என்ன யூனிட் சொல்லுவீங்க சார்? நான் ஃபர்ஸ்ட் யூனிட் பிரியாரிட்டி பவர் சிஸ்டம் சொல்லுவேன். பவர் சிஸ்டம், மெஷின்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இது இல்லாமல் தயவு செஞ்சு டச்சே பண்ணிடாதீங்க, ஸ்டார்ட்டே ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமானது இது. அதிகமான மார்க் வரதும் இதில் தான் வரும். ஓகே. இப்போ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் 2 இருக்குல்ல, எதில் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் எலக்ட்ரிக்கல் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா மார்க் ஸ்ப்ளிட் ஆகி வரதும் எலக்ட்ரிக்கலில் தான் அதிகமான மார்க் வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் ரெண்டுத்துலேயும் கவர்ன் பண்ணி வரும். பட் இருந்தாலும் நம்ம எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% மேலே கொஸ்டின்ஸ் அதுலேருந்து தான் வரும். ஓகே. ப்ராப்ளமேட்டிக் தியரி ரெண்டுமே இருக்கும் இல்லையா? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்கணுங்க? ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிங்கனாலே நீங்கள் தியரி 2வது டைம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இருக்காது. ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் இது பண்ணணும், அட்டன் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கேட்குறது இல்லை டிஎன்பிஎஸ்சியில். மினிமம் 1 or 2 ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபார்முலா பேஸ்ட் தான் போகிறாங்க ஒரு சில டாபிக்ஸ்லாம். பவர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒரு ஸ்டெப்பு போட்டால், ஒரு ஃபார்முலா போட்டால் டேரக்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் கல்லூரி படித்தது வந்து 2016 அப்போ படித்ததுக்கு வந்து ரிட்டனில் படிச்சிருப்போம். நம்ம 16 மார்க் கொஸ்டின்ஸ்க்காக இந்த மாதிரின்னு படிச்சிருப்போம். ஒரு செம்முக்கு 6 சப்ஜெக்ட் தான், நம்ம செம்மாக தான் படிச்சிருப்போம். இப்போ நம்ம படித்த எல்லாத்தையுமே ஓவராலாக கவர் பண்ண போகிறோம், ப்ளஸ் எம்சிக்யூ டைப்புக்காக படிக்க போகிறோம். ஏதாவது மெத்தட்ஸ் சேஞ்ச் பண்ணீங்களா படிக்கிறதுல? இருக்குது. என்னென்னா இப்போ யூஸ்வலாகவே இப்போ எலக்ட்ரிக்கலில் சில இது வேக்டு தியரிஸாக இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸில் வந்து இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டு வந்தாலே போதும். ஒரு சில இடத்துல சொல்யூஷன் ரொம்ப டேலண்டாக ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபார்ம்ஸ்லாம் இங்கே தேவைப்படாது ஆக்சுவலாக. நீங்கள் எடுக்கிறீங்கனாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனீங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து நடுவில் விட்டுட்டு போனதை வச்சு இப்போ ரிக்ரெட் பண்ணுறீங்களா? முன்னாடியே நம்ம விட்டுட்டு போகாமல் படிச்சிருந்தா முன்னாடியே போயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு 2024 வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை, திருப்பி நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்ற ஐடியாவும் இல்லை. 2024 என்னுடைய ஃப்ரெண்டு இதே சேனல் எனக்கு தெரியும், சாரல் டாக்ஸில் தான் வந்தாங்க. அவங்க பேசுனதுக்கு அப்புறமா எனக்கே ஒரு சின்ன தாட் வந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு தான், அவங்க அடிச்சிருக்கும் போது நம்மளும் ட்ரை பண்ணுவோம், சின்ன ட்ரை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. முக்கியமாக அப்பா செமைய பேக்கப் பண்ணார் ஆக்சுவலாக. அவர் வந்து ஜாப் நான் லாஸ்ட் இயர் விட்டுட்டேன். ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் விட்டு அன்றைக்கே நான் ஜாபை விட்டுட்டேன். அப்பா என்ன சொன்னார், நீ எதை பற்றி யோசிக்க வேண்டாம், கூடயே நான் இருக்கிறேன், தைரியமாக இரு, முயற்சி மட்டும் விட்டுடாது, நீ முயற்சி விட்டுட்டே அன்றைக்கி தான் நீ தோத்ததான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஸோ அவரோட ஐடியாவை நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. 5 நிமிஷம் படித்தாலும் அதை ஃபுல் டெடிகேஷனோடைய அதை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. இப்போ நீங்கள் டெக்னிக்கல் பேப்பராவது நீங்கள் படிச்சது காலேஜில் எல்லாம் படிச்சது. இப்போ ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஏன்னா அது ஃபுல் அவுட் ஆஃப் இது நம்ம ஸ்கூலில் படிச்சது தான் அது. ஜிஎஸ் ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணி ஒரு 20 டேஸ் வரைக்கும் தெரியல எங்கேருந்து எடுக்கிறது. ஏன்னா சிலபஸை நான் பார்க்காம தான் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சிலபஸ் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு எடுத்தேன். பட் கவர் அப் பண்ண முடியல என்னால். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் இருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே லைப்ரரிக்கு போவேன் ஆக்சுவலாக. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஏற்கனவே குரூப் 2 குரூப் 4 எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க. ஸோ அவங்க சொன்ன கைடன்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணேன். மற்றபடி கோச்சிங் சென்டர் என்கிட்ட எந்த சோர்ஸ் இல்லை, மெட்டீரியலும் கிடையாது. ஸோ டேரெக்டாகவே அவங்கள பிலீவ் பண்ணிட்டு தான் போயிருந்தேன் நான். பட் ஓகேவா இருந்துச்சு. இப்போ ஒன் டேல நீங்கள் எவ்வளோ நேரம் ஜிஎஸ்க்கு ஒதுக்குவீங்க, எவ்வளோ நேரம் டெக்னிக்கலுக்கு ஒதுக்குவீங்க? ஜிஎஸ் நான் ஆக்சுவலாக மத்தியானம் ஒரு 1 ஹவர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுவும் எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூடது வந்துட்டு பார்ப்பேன். அது இல்லாமல் அந்த பாலிட்டி அந்த மற்ற ஏரியாஸ்லாம் கொஞ்சம் எதெல்லாம் ஸ்டாட்டிக்கான கொஸ்டின்ஸாக இருக்குமோ அது எல்லாத்தையும் படிச்சுக்கிறது. ஸோ மீதி இருக்க டைம்ஸில் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் எனக்கு டெக்னிக்கல் ஓகேவா இருந்துச்சு. டெக்னிக்கல் மோஸ்ட்லி நான் படிக்கிற மாதிரி இருக்காது, ரிவைஸ் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இல்லை அது. ஓகே. மேக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் அது எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். மேக்ஸ் ஆப்டிடியூட் நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஏற்கனவே நான் ப்ரிப்பரேஷன் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ மேக்ஸுக்கு மட்டும் நான் எங்கேயுமே பிரேக்கே விடலை. லாஸ்ட் 7 இயர்ஸில் 8 இயர்ஸில் மேக்ஸ் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 22 or 23 ஐ காட் அவுட் ஆஃப் 25. ஓகேங்க. படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க சார்? நீங்கள் 8 மணி நேரமா இல்லை 10 மணி நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை. 2 மணி நேரம் படித்தா கூட அதை ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப நேரம்லாம் படிக்க முடியாது. ஏன்னா என்னோட ஒர்க் ஷெடியூல் நான் ஏற்கனவே பவர் பிளான்ட்டில் இருந்தேன். ஸோ அது டைம் எனக்கு மேனேஜ் பண்ணவே விடாத மாதிரியே போயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 30 டேஸ் எனக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. ஸோ கொடுத்த டேஸை கம்மின்றதை யோசிக்காம இருக்கிற டேஸில் எவ்வளோ மணி நேரம் இருக்குது எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகே. 2016 காலேஜ் முடிச்சிங்க. அதுக்கப்புறம் படிக்க வந்தீங்க. திரும்ப வேலைக்கு விட்டுட்டு வேறு வேலைக்கு ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டீங்க. திரும்பவும் படிக்க வந்து இப்போ இந்த முயற்சியில் வெற்றி பெற்றீங்க. ஒரு பெரிய ஜேர்னி. இப்போ எப்படி சார் இருக்குது? ஆர்டர் வாங்கிட்டீங்க, ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க, எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு? ஃபீலிங் பெட்டர் ஆக்சுவலாக. என்னென்னா என்னதான் நான் ஆல்ரெடி இருந்த கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். என்னதான் இருந்தாலும் வெளியில் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா கூட அது ஒரு பெரிய ரெகக்னேஷன் மாதிரி தெரியல. ஸோ ஒரு ப்ரைவேட்ல இருந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக போகிறப்ப ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஆல்ரெடி அப்பாவை பார்த்துருக்கு, அப்பாவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தவர், அவருக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டை பார்த்துருக்கு. ஸோ அதே அளவுக்கு நம்மளுக்கும் இருக்கும். நம்ம ஏன் ப்ரைவேட்டில் இருந்துட்டு திருப்பி நம்ம எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி படிச்சுட்டு எப்படியாச்சும் வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை தான். ஓகே. இந்த ஜேர்னி உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி கொடுத்ததா நினைக்கிறீங்க? இப்போ நான் எங்கேயுமே ஒரேடியாக சுத்தமாக குவிட் பண்ணிட்டு போகிற சப்ஜெக்ட் எக்ஸாம் இருக்குது இல்லை இந்த 4 வருஷத்தில் எக்ஸாம் இருக்குக்காக நான் படிக்கல. சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்ட் மறந்துடக்கூடாதுக்காக தான் படித்தேன். எக்ஸாம்ன்ற ஆஸ்பெக்டுக்காக நான் படிக்கவே இல்லை. ஸோ அதனால என்னால் புதுசாக படிக்கிற மாதிரி தெரியல, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் போச்சு. ஓகே. இப்போ ஸ்கூல் காலேஜில் படித்தது தான் திரும்பி நீங்கள் படிச்சீங்க இல்லையா? அப்போ இருந்த நாலேஜ் இப்போ உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா பார்க்குறீங்களா சார்? இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே. இப்போ ஆஸ்பிரன்ட்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருந்துச்சு. நான் இப்போ லாஸ்ட் இயர் ஆரம்பிக்கிறப்போ இருந்துச்சு. ஒரே நாள்லேயே ஃபேஸ்புக்கில் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கிட்டேன். அடுத்தது இன்ஸ்டாகிராமில் எங்கெங்கெல்லாம் இந்த ஹியூமருக்காக ட்ரால் வீடியோஸ் இதெல்லாம் போடுறது எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த யூபிஎஸ்சி வீடியோஸு, யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ், பிஒய்க்யூஸு, டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூஸ் இது மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸாக சேனல்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பெருசாக அந்த ஃபாலோவுக்கு வைக்கல. நான் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது எல்லாத்தையுமே குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அதனால் மொபைல் டிஸ்ட்ராக்ஷனே அட்வான்டேஜ் ஆக்கிட்டேன் நான் அந்த